ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog நம்ம பார்க்க போகிறோங்க. நான்வெஜ் இன்றைக்கி சமைக்க போகிறேன். கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்து விட போகிறேன். ஸோ அதை பற்றின vlog தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர்த்துக்கு நான் சேர்த்து செய்கிறேன். ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் கழித்து அவங்களோட கொலீக்ஸை மீட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. சரி, சாப்பாடு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கப்போ அப்புறம் அவங்க பிரியாணி தான் கேட்டாங்க போல். சரி, ஓகே, பிரியாணியே பண்ணிடலாம், நம்மளோட ஃபேவரட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுவே கொஞ்சம் ஸ்பெஷலாக சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இது புது ரெசிபி கிடையாது, நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி, அதாவது ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். ஸோ அந்த பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பிரியாணி அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்சது ஒரு சிக்கன் 65. ஸோ அது பண்ண போகிறேன். அப்புறமா முட்டை, ரைத்தா. ஸோ இதுதான் இன்றைக்கி மெனு. ரொம்ப நிறையா பண்ணல, பட் கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்சதாக பார்த்து நான் சூஸ் பண்ணி பண்ண போகிறேன். செஞ்சு முடிச்சுட்டு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விடணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போயிட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம். வீடியோவும் எடுக்கிறனால கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகும். மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவும் கஷ்டமான ரெசிபிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் எல்லாமே. இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான மீட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி பிரியாணிலே நான் சிக்கன் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு சிக்கன் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 65க்கும் தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 6 பேர்த்துக்கு சமைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீரக சம்பா அரிசி நம்ம சேர்த்து பிரியாணி பண்ணிடலாம். அதே மாதிரி 65க்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் 65க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மீட்டை தனித்தனியாக நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 65க்கு மட்டும் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு இது மேரினேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் மசாலா இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக தாளிச்சிடலாம். இப்போ சிக்கன் 65க்கு தேவையான மேரினேஷன் நான் செஞ்சிட்ருக்கேன். இது சிக்கனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அப்புறமா தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வறுத்து அரைச்ச சீரகப்பொடியும் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி அரிசி மாவு ஏதாவது ஒன்று சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு லெமனோட ஜூஸையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா அதை நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த 65க்கு சேர்த்துருக்க மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மணி நேரமாவது ஊற வச்சோம் அப்படின்னா தான் அது சிக்கனோடு நல்லா ஒன்று கலந்து நம்ம பொரிக்கிறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஊறட்டும். இப்போ அது ஊறிட்டுருக்க டைமில் நான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறையா வெங்காயம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு 3 வெங்காயம் பக்கம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 தக்காளி பழம் அதையும் கொஞ்சம் நீல வாக்கில் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கொஞ்சம் நல்லா அலசி எடுத்து வச்சிடலாம். சீரக சம்பா அரிசி நான் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி ரொம்ப ஊற வேண்டாம். பாஸ்மதி அரிசி அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊறினா போதும். ஸோ அதனால் நல்லா அலசிட்டு இதை தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். அந்த தண்ணியவே நான் பிரியாணி நம்ம செய்கிறப்போ அதில் அளந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா அதை நம்ம அலசிக்கலாம். அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். நம்ம அது ஊறிட்டு இருக்க டைமில் பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம அரைச்சிடலாம்.
இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து தேவையான அளவு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பட்டை துண்டு சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன், பச்சை மிளகா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெங்காயத்தை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு தேவையான பச்சை மிளகாவும் தனியாக நான் வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் அரைக்கிறதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கோஸை இந்த மாதிரி அரைச்சிடலாம். தண்ணி எதுவுமே இந்த பேஸ்ட்டில் நம்ம சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு போதும். அடுத்ததாக நம்ம வச்சுருக்க வெங்காயம், அடுத்ததாக கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கம்மியாக சேர்த்தா போதும் புதினா கொத்தமல்லி, ஏன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அதை வந்து கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. குயிக்காக இப்போ நம்ம வந்து செஞ்சிடலாம். அரிசியும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பேஸ்ட்டும் ரெடி. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பாட் எடுத்திருக்கேன் நான், நல்ல பெருசு இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதே அளவு நெய்யும் சேர்த்துட்டு கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து தாளிச்சிருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 பிரியாணி இலை, அப்புறமா இது பார்த்திங்கன்னா நம்ம ரம்ப இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நான் சேர்க்குறேன். இது வந்து நான் எல்லா புலாவ், பிரியாணி, அப்புறம் நான்வெஜ் கிரேவி இதிலெல்லாம் சேர்ப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. ஸோ அதையும் சேர்த்து நல்லா இது வந்து பொரியட்டும். தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதே மாதிரி இது வந்து சரியாக வதக்கலை அப்படின்னா பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பக்கம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பேஸ்ட் எல்லாமே வறுப்பட்டுச்சு, கலரே மாறிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம சேர்த்த நெய் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 வெங்காயம் பக்கம் பொடியாக அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்க போகிறோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இது வந்து அந்த எண்ணெயில் சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து புதினா கொத்தமல்லி இனிஷியலாகவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா 65க்கு தேவையான எண்ணெய் வந்து நான் இப்போ சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் அதில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு பேட்ச் ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலரெல்லாம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிற தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அதுவும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனு, மிச்ச பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த தக்காளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சிக்கனோட கலர் வந்து மாறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். எடுத்துனே மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டாம். நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக கொஞ்சமாக அதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம அரைச்சிருக்கோம், அதேமாதிரி தாளிக்கிறதுலையும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், 65 நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அப்பப்போ நல்லா அதை வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக நல்லா உங்களுக்கு குக் ஆகி வரும். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கலாம்.
இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கி இருக்க சிக்கனையும் நான் வந்து எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசிக்கு அளவாக தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு சேர்ப்போம். பட் சீரக சம்பாவுக்கு வந்து 1 கப் அரிசிக்கு வந்து நம்ம 2 கப் சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அளந்து சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த சீரக சம்பா அரிசியை ஊற வச்ச தண்ணியே நான் ஃபஸ்ட்டு அளந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பாக்கிக்கு நார்மல் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா அந்த அரிசியோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த ஊற வச்ச தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ அது சேர்த்து பிரியாணி செய்கிறப்போ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி செய்கிறேன். ஸோ இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில் நல்லா கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து தம்மில் வச்சிடலாம். எடுத்தனே தம்மில் போட வேண்டாம். நல்லா அது வந்து கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசி எல்லாமே நல்லா உங்களுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வந்து நிறைய வற்றிருச்சு, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வற்றிருச்சு. இதில் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம தம்மில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் உதிரியாக. ஸோ இப்போ நல்லா நம்ம வந்து சமமாக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டுருங்க. போட்டுட்டு நான் வந்து ஒரு க்ளீனான கிச்சன் டவலை மேலே வச்சுட்டு நல்ல ஒரு வெயிட் வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே தம்மில் வைப்பேன். அதே மாதிரி தீ வந்து மினிமம் தீயில் இருக்கணும். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு தோசைக்கல் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கூட பாத்திரம் வைக்கலாம். ஸோ அடி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நல்லா இது வந்து தம்மில் வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் பக்கம் இது நல்லா தம்மில் இருக்கட்டும். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 65யும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சமைச்சிட்டு இருக்கப்போ தான் ஆக்சுவலாக எனக்கு தோணுச்சு நான் டெசர்ட்க்கு எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் குவிக்காக ஒரு கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாஃப்ரான் கேசரி பண்ண போகிறேன். இப்போ கேசரி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் தேவையான அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக சாஃப்ரானோட ஃப்ளேவர் வந்து இதில் நான் கலந்து செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயத்தில் இது வந்து கலர் சேர்க்காமல் செய்கிறனால ஒரு ஹெல்தி வெர்ஷன் கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலே நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்ல இந்த ரவையை வந்து வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து சாஃப்ரானுக்கு வந்து கொஞ்சம் பால் சேர்த்து சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்ரானோட கலர் எல்லாம் நல்லா அந்த பாலில் இறங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரவை கூட கலந்துடலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் வந்து இதில் சூடான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கேசரி வந்து உங்களுக்கு ஆறுனா கூட கெட்டிப்படாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ரவை வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். இப்போ 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வந்து அரை கப் ரவை தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரவை வெந்ததுக்கப்புறமா நம்ம பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து நல்லா கலர் இறங்கிருச்சு. அந்த பாலை வந்து இதோட நான் கலந்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் ரவை எனக்கு நல்லா வெந்துருச்சு. அதனால் நல்லா அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து நெய் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைசியாக அதில் நிறையா நெய் சேர்க்க போகிறேன். ஸோ அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கேசரியிலன்றனால நான் லாஸ்ட்டில் தான் நிறைய நெய் சேர்ப்பேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேசரிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ கேசரிக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு நம்ம வந்து ஒரு 1.5 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். பட் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன்.
உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணி ஆகும். அதுக்கப்புறம் நல்லா அதை கிளறிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். பேனோட ஒட்டாமல் நல்லா ஒன்று திரண்டு வரணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆறுனா கூட. கடைசியாக இப்போ நான் வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு ரெடியானதுக்கப்புறமா நம்ம கேசரியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நான் பேக் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு சமையல் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. முட்டையை நான் வந்து வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. சீரக சம்பா அரிசி நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாலே அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிரியாணி. இப்போ ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து இதை மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கடைசியாக அதில் மேலே கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக பேக் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட பெரிய பாக்ஸாக இல்லை அத்தனை பேர்த்துக்கும் சேர்த்து கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சில்வர் ஃபாயிலில் தான் எல்லா செஞ்ச ஐட்டங்களையும் நான் தனித்தனியாக பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேக் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே ஃபுல்லாக பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அதிகபட்சம் நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சுட்டேன். நான் வீடியோ எடுத்துகிட்டே செஞ்சனால கொஞ்சம் டைம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சு. பட் மற்றபடி வந்து நம்ம ஈஸியாக செய்கிற மாதிரியான ரெசிபீஸ் தான் எல்லாமே. சிம்பிள் ரெசிபீஸ் தான். பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்த்து செஞ்சேன். அவ்வளோதாங்க. இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த விலாக் ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.